மக்கா தம்பி என்ன சொல்றாரு கேட்டிங்களா? தமிழ் வழியில கல்வி கற்றவர்கள் எல்லாருமே ஏழையா தான் இருப்பாராம். தம்பி சொல்றாரு. தமிழ் வழியில பயின்ற ஏழை எளிய மாணவர் 1000 ரூபாய 6 மாசம் சேர்த்து வச்சு உன்னோட காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவியா? உங்களுக்கு அது சாதாரண ஜஸ்ட் 1000 ரூபாய் தான் தெரியும். ஆனா எங்களை பொறுத்தளவு அந்த 1000 ரூபாய் நான் 6 மாசம் சேர்த்து வச்சேன்னா செமஸ்டர் ஃபீஸ்ல சரிடா தம்பி. ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த 1000 ரூபாய சேர்த்து வச்சு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுற, மிட் டேர்ம் டெஸ்ட் இது ஃபீஸ் கட்டுற எல்லாம் சரி. மற்ற சோத்துக்கு பூவாக்கெல்லாம் என்னப்பா பண்ணுவ? ம் முட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி முழு முட்டு கொடுக்கக்கூடாது. நீ திராவிடன் தெலுங்கனா தமிழனான்னு தெரியாது. உண்மையிலே நீ தமிழனா இருந்தால் இந்த 200 ரூபாய்க்கெல்லாம் ஆசைப்படாமல் உன்னுடைய சொந்த உழைப்பில் உழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமிர்த்தித்து பேசு. இல்லை தெலுங்கனா இருந்தால் சத்தியமாக 200 ரூபாய் ஊப்பியாவே நீ மாறிடு. இந்த வயசுலேயே இந்த மாதிரி உன்னையெல்லாம் யாருமே இப்படி பேச சொல்லி தூண்டக்கூடாது. அதுக்கு நீ ஒத்துக்கக்கூடாது. இது ரொம்ப தப்பு தம்பி, யோசிச்சுக்கோ.